Exercise 2.6 first sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. Simplify the following using addition and subtraction properties of threads. First one 5 root 3 plus 18 root 3 minus 2 root 3. இந்த மூணு டேர்ம்ல இருந்து root 3 காமனாக எடுத்துக்கலாமா. So root 3 into 5 plus 18 minus 2. இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம். 18 minus 2 16 16 plus 5 21 into root 3. Next 4 into cubic root of 5 plus 2 into cubic root of 5 minus 3 into cubic root of 5. இது எல்லாத்துல இருந்து cubic root of 5 காமனாக எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் 4 plus 2 minus 3. ஸோ இது 3 into cubic root of 5. 4 plus 2 6 6 minus 3 3. So next third one 3 into root of 75 plus 5 into root of 48 minus root of 243. 75 எப்படி பிரிச்சு எழுதலாம். 5 into 5 into 3 plus 5 into 48 பிரிச்சு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் மைனஸ் 243 பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஃபைவ்லேருந்து ஒரு ஃபைவ் வெளியே எடுத்துடலாமா. ஸோ இந்த ரெண்டு ஃபைவ்லேருந்து ஒரு ஃபைவ் வெளியே எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் ரூட் 3 அப்படியே எழுதிட்டோம். அது இந்த 3 எழுதுவோம். இந்தலேருந்து ஒரு 2 இங்கேருந்து ஒரு 2. ஸோ 5 into 2 into 2 into root 3. இதுலேருந்து ஒரு 3 ஒரு 3 இங்கே ஒரு root 3 மட்டும் இருக்கும். ஸோ 3 into 5 15. 5 into 2 into 2 20 minus 3 into 3 9. இந்த எல்லா டேர்ம்லேருந்து root 3 காமனாக வெளியே எடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும். 26 root 3. Fourth one 5 into cubic root of 40 plus 2 into cubic root of 625 minus 3 into cubic root of 320. 5 into cubic root of 40 எப்படி பிரிச்சு எழுதுறோம். 2 cube into 5. So plus 2 into 625 வந்து 5 cube into 5. 328 2 cube into 2 cube into 5. ஸோ நம்ம வந்து இங்கே கியூபிக் ரூட்டாக ஸோ க்யூப்லேருந்து ஒரு டேர்மாக எடுத்துடணும். ஸோ 3 டைம்ஸ் இருக்கிற டேர்மாக ஒரு டைம் எழுதணும். ஸோ 2 வெளியே எடுத்துட்டோம். மீதி உள்ள டேர்ம் 5 உள்ளே எழுதியிருக்கோம். இங்கே 5 வெளியே எடுத்துருக்கோம். மீதி 5 உள்ளே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வெளியே எடுத்துரும். மீதி இருக்கிற 5 உள்ளே எழுதியிருக்கோம். ஸோ 5 இங்கே வந்து எல்லா டேர்ம்லேயும் இந்த ரூட் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வெளியே எடுத்துரும். மீதி என்ன இருக்கும். 5 into 2 10 plus 2 into 5 10 3 into 2 into 2 minus 12. இது எல்லாத்தையும் 10 plus 10 வந்து 20 20 minus 12 வந்து 8. ஸோ ஆன்சர் இஸ் 8 into cubic root of 5. Second sum. Simplify the following using multiplication and division properties of threads. So root 3 root 5 into root 2. ரூட்டில் இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் காமனாக எழுதிடும். ஈக்குவட்டி இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 30. ஸோ root 7 35 by division divided by root 7. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம். 35 by 7 எழுதிக்கலாமா. கேன்சல் பண்ணால் 177 5 7s are 35 கிடைக்குமா. ஸோ நமக்கு என்ன எழுதலாம். root 5. ஸோ நெக்ஸ்ட் cubic root of 27 into cubic root of 8 into cubic root of 125. This is equal to cubic root of இது எல்லாத்தையும் ஒரே டேர்ம் எழுதிட்டோம். ஒரே ரூட்டில் எழுதியிருக்கோம். 27 எப்படி எழுதிடலாம். 3 cube 8 2 cube 125 5 cube. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நம்பர் வெளியேற்றுறோம். ஸோ 3 into 2 into 5. Answer is 30. And fourth one 7 into root a minus 5 into root b into 7 root a plus 5 root b. இது வந்து a minus b into a plus b ஃபார்மில் இருக்கா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா. a வேல்யூ என்னது 7 root a, b வேல்யூ 5 root b. ஸோ a ஸ்கொயர் a root a 7 root a the whole square minus 5 root b the whole square. 7 ஸ்கொயர் என்னது 49a minus 5 square 25b. Fifth one root of 125 by 729 by root of 25 by 144 divided by 16 by 81. So 225 15 square no, 725 27 square no, 25 5 square ஆல் இருக்கும். 144 12 square into
இது வந்து டிவிஷனில் இருக்குது. இந்த சைடு வந்து எப்படி மாற்றிருக்கோம், மல்டிப்ளிகேஷனில் மாற்றிருக்கோம். ஸோ அப்போ கீழே உள்ளட்டா மேலே போயிடும். ஸோ 81 மேலே போச்சுன்னா 81 9 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ 9 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ ரூட்லேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு டைம் வெளியே எடுத்து எழுதிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன படிச்சிருக்கோம், நியூமரேட்டரில் வந்து 20 - 15/36 × 9/4. இது சப்ராக்ட் பண்ணோன்னா 5/36 × 9/4. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5/6. Third sum, if √7 = 1.444, √3 value, √5, √10 value கொடுத்துருக்காங்க. Then find the values of the following correct to 3 places சொல்லியிருக்காங்க of the decimals. First one, √40 minus √20. 40 எப்படி பிரிச்சதுன்னா 4 × 10 minus √20 வந்து 2 × 10 பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரூட்டிலேருந்து பொதுவாக எழுதிடலாமா? ஸோ 4 - 2 × 10. 4 - 2 என்னது 2. ஸோ 4 வந்து 2, 4 - 2 2 மாற்றிருக்கோம். இதை வந்து √2 × √10 பிரித்து எழுதிட்டோம். √2 வேல்யூ நம்ம கொடுத்துருந்தாங்க, √10 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, மல்டிபிள் பண்ணி 3 பிளேசஸ்க்கு டெசிமல்ஸ்க்கு நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4.471. தேர்ட் ஒன், √300 + √90 - √8. 300 3 × 100, 90 வந்து 9 × 10, 8 அப்படியே 4 × 2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து 10 வெளியே எடுத்துடலாமா, 100. ஸோ 10 √3 ப்ளஸ் 9லேருந்து 3 வெளியே எடுத்துடலாம், 3 × √10 மைனஸ் 4லேருந்து 2 எழுதிடலாம். ஸோ 2 √2. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். 10 அப்படியே வச்சுருக்கோம், √3யோட வேல்யூ இது, 3 அப்படியே வச்சுருக்கோம், இது √10ஓட வேல்யூ, -2 வச்சுட்டு √2ஓட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ண ஆன்சருக்கு என்ன கிடைக்கும், 23.978. Fourth sum, arrange the subject descending ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே எல்லாமே நம்மளுக்கு ரூட்டில் இருக்குது. ஸோ ரூட்டும் வேறு வேறு ரூட், இது கியூபிக் ரூட், இது 9th ரூட், இது 6th ரூட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரூட்டையும் சேம் நம்பராக மாற்றிடணும். ரூட்டாக மாற்றினா தான் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து 5 √3 of 5ன்றதை 5/1/3 எழுதிக்கலாமா? ஸோ இங்கே வந்து 4/1/9, 3/1/6 எழுதியிருக்கோம். இப்போ வந்து இதோடைய ஆர்டர் என்னது, இந்த 3 ரூட் கூடிய ஆர்டர் வந்து 3 9 6. ஸோ இது 3க்கு எல்சிஎம் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, 18. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற நம்ம அதாவது இந்த ரூட்டை வந்து எப்படி மாற்றணும், 1/18 நம்ம மாற்றணும். ஸோ வந்து கியூபிக் ரூட்டுனா 1/3ன்னு எழுதியிருக்கோம், இங்கே 18 வந்திருக்கு எல்சிஎம். ஸோ 1/18 எல்லாத்துக்கும் மாற்றிட்டோன்னா நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ இந்த 1/3 1/18 மாற்றோன்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணுமா? ஸோ 6/6ஆல் மல்டிபிள் பண்ணிக்குவோம். ஸோ இந்த 9 18 மாற்றோன்னா 2/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 6ஐ வந்து 18 மாற்றினா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3/3. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மேலே மல்டிபிள் பண்ணால் 6, கீழே உள்ளது 2, 3 × 6 18, 1 × 2 9 × 2 18, 1 × 3 6 × 3 60, 6 × 3 18. நெக்ஸ்ட் இந்த டேர்மில் எல்லாத்துலேயும் இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1/18 மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போது 5/6 நம்ம எழுதிக்கலாமா? 5/6ஓட வேல்யூ என்னது, 15,625 1/18. இங்கே 4க்கு ஸ்கொயர் இருக்குது, 4 ஸ்கொயர் 16, 16/1/18. 3க்கு க்யூப் இருக்குது, 3 க்யூப் என்னது 27/1/18. இப்போ இதுக்கு தான் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்கணும். இப்போ பவரில் எல்லாம் சேமாக மாற்றிட்டோமா, டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தோம். இதுதான் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் greater than 27 பவர், நெக்ஸ்ட் 16 பவர். இது எதோடைய வேல்யூ, இது 5 வச்சு எழுதுகிற வேல்யூ. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 3 இது வந்து 27. ஸோ 27ன்றது 3 ரூட்குள்ளே 3 இருக்கிற வேல்யூ. ஸோ 6th ரூட் ஆஃப் 3. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 9th ரூட் ஆஃப் 4. செகண்ட் சம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் 5, கியூபிக் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7, ரூட் ஆஃப் 3. இதோடைய ஆர்டர் வந்து என்னது, இங்கே 2 × 3 வந்து 6, 4 × 3 12, 2 × 2 4. இதோட ஆர்டர். ஸோ இது 3க்கு எல்சிஎம் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது, 12. இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்மாதிரியே தான். இது வந்து பவரில் எழுதிட்டு இங்கே நியூமரேட்டரில் வந்து அந்த டினாமினேட்டரில் வந்து அந்த எல்சிஎம் டேர்ம் வரணும். அது மாதிரி நம்ம ரூட்டை மாற்றணும். ஸோ நம்ம இங்கே 1/6 இருக்குதா, 1/6 1/12 வரணும்னா மேலே கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
ஸோ 2/12. நெக்ஸ்ட்டு 1/12 அப்படி 12 தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்குது. ஸோ 3/3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3/12. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 7 அப்படியே வச்சுக்கிறோம். 3 வேல்யூ 27. இப்போ இதை ஆர்டர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ 27, நெக்ஸ்ட்டு 25, நெக்ஸ்ட்டு 7. இப்போ இதோடைய வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதிடுவோம் கிவனை. ஸோ root of 3 greater than square root of cubic root of 5 greater than cubic root of 4th root of 7. Fifth sum. Can you get a pure third with when you find first sum of two threads? Sum பார்க்குறோம். சம் வந்து ரெண்டு இதோடைய சம் வந்து கண்டிப்பாக இதாக தான் இருக்குமா? ஸோ கியூபிக் ரூட்டாக தான் இருக்கும். ஸோ எஸ். எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். 4th ஒரு ரூட்டுன்னு இங்கே மைனஸ் போட்ட ஒரு ரூட்டுன்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ -4 - 3 என்னது 1. ஸோ 1 போட்டுட்டு இந்த ரூட்டில் வேல்யூ அப்படி எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஸ்ட்ரெட்ஸ் வந்து எஸ் கண்டிப்பாக அது ஸ்ட்ரெட்டாக தான் இருக்கும். அண்ட் தென் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 7th × 4th root of 25, 6 × 4th root of 25. 6 × 6 - 7 - 6 என்னது 1. ஸோ 1 × 4th root of 25. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்ட்ரெட்ஸும் கண்டிப்பாக ஸ்ட்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ எஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் cubic root of 5 × cubic root of 4. இப்போ ரூட்குள்ளே இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ cubic root of 4 × 5 என்னது ஆன்சர் 20. The quotient of the two threads is also a thread. So yes. Next root of 10/√2. Root of 10 எப்படி எழுதிடலாம்? 2 × 5/√2. இப்போ ரூட்டில் இருக்க ரெண்டையும் பிரித்து எழுதிடுறோம். ஸோ √2 × √5/√2. √2 கேன்சல் பண்ணிடலாமா? ஆன்சர் இஸ் √5. Sixth sum. Can you get a rational number when you compute first one? The sum of the two threads வந்து கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக இருக்குமா? எஸ். 5 - √3 + 5 + √3 நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். இங்கே √3 கேன்சல் ஆன ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 10. ஸோ இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெட்ஸும் ஸ்ட்ரெட் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 5 + cubic root of 7 -16 + cubic root of 7. இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ 5 + 6 வந்து 11 இஸ் அ ரேஷனல் நம்பர். இந்த ப்ராடக்ட் பார்க்குறோம். 5 + √3, 5 - √3 ரெண்டு டேர்ம் எடுத்திருக்கோம். இது a + b × a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் வேல்யூ 25, b ஸ்கொயர் வேல்யூ 3, a - b என்னது 25 - 3 என்னது 32. ஸோ இஸ் அ ரேஷனல் நம்பர். இந்த quotient ஆஃப் த டூ ஸ்ட்ரெட்ஸ் வந்து ஸ்ட்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 5√3/√3. இங்கே என்னாவும் √3யும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 இஸ் அ ரேஷனல் நம்பர்.